இன்னைக்கு நம்ம ஒரு விசஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். மார்வெல் யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லப்படுற ரசிகர்களுக்கும் அப்படியே இந்த பக்கம் டிசி யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த ஒன்று மனுக்குமான ஒரு பயங்கரமான பேட்டில் தான் பார்க்க போறோம். சீகலுக்கு விசஸ் ஒன்று மணி இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபைட்ல யார் ஜெயிப்பன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று மணி டீமா இல்ல சீகலுக்கு டீமா, நீங்க யாரோட டீம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெண்டு பேருக்குமான ஃபைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டயானா பிரின்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டயானா பிரின்ஸ் அவங்களோட சின்ன வயசுல இருந்தே ஒரு போர் வீரர் ஆகிறதுக்காக கடுமையா பயிற்சி பண்ணி அவங்களோட சின்ன வயசுலயே ஒரு திறமையான சக்தி வாய்ந்த போர் வீரரை மாறினது மட்டும் இல்லாம டிசி யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் டீமா இருக்கிற ஜஸ்டிஸ் லீக்ல ஒரு சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸா இந்நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கடவுள்கள் ஒன்றுமனுக்கு சக்திகளாலையும் திறமைகளாலையும் ஒன்றுமனை ஆசீர்வாதப்படுத்திருக்காங்க. இதனால ஒன்றுமனுக்கு அப்ராய்ட் மாதிரியான அழகு, டிமெட்டர் கிட்ட இருக்கிற மாதிரியான பலமும், அத்தினா கிட்ட இருக்கிற மாதிரியான அளவு கடந்தமான அறிவும், ஹெர்மெஸ் கிட்ட இருக்கிற மாதிரியான வேகமும், பறக்கிற திறமையும், ஆர்டிமிஸ் கிட்ட இருந்து மிருகங்கள் கூட ஒன்றிணைகிற மாதிரியான ஒரு திறமையும், ஹெஸ்டியா கிட்ட இருக்கிற மாதிரியான உண்மையும், இது மாதிரியான பல சக்திகளும் திறமைகளும் ஒன்றுமனுக்கு கடவுள்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுமன் சக்தி வாய்ந்த போர் வீரராக இருந்ததுனால ஆக்வாமேனுக்கு எப்படி திறமையா சண்டை போடுறது அப்படின்றதையும் ஒன்றுமன் ஆக்வாமேனுக்கு கத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றுமனோட வேகத்தை நம்மளால குறைச்சு கூட மதிப்பிட முடியாது. பிளாஷோட வேகத்துக்கு ஒன்றுமனால ஈடு கொடுக்க முடியும்னு அப்ப யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றுமனால பறக்க முடியும். இந்த ஒரு காரணத்தாலே ஒன்றுமன் அவங்களோட எதிரிகளை அவங்களோட சண்டை போடுற திறமையால எதிரிகளை பறந்து பறந்து தாக்கி ஈஸியா டெஃபீட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம ஒன்றுமன் கிட்ட சக்தி வாய்ந்த யாராலையும் அழிக்க முடியாத ஆயுதங்களும் இருக்கு. கிரீக் கடவுளான போர்ச்சு ஹெபஸ்டால் அப்படின்ற கடவுள்களாலையும் மந்திர தந்திர சக்திகளாலையும் அதை யாராலையும் அடிக்க முடியாத மாதிரியும் ஒன்றுமன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்றுமன் கிட்ட இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த ஆயுதமா இருக்கிற லாஸ் ஆஃப் ட்ரூத் ஒன்றுமனுக்கு இன்னும் ஒரு பக்கம் பலத்தை அதிகமா கூட்டி கொடுக்குது. அப்படியே ஒன்றுமன் கிட்ட இருக்கிற சீல்டும் வாளும் ஒரு போர் வீரர் எப்படி போர்ல ஒரு பக்கம் தன்னை பாதுகாத்துட்டு இன்னொரு பக்கம் எதிரி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களோ இது மாதிரி ஒன்றுமன் அவங்களோட எதிரிகளை தாக்குறதுக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் ரொம்பவுமே அவங்களுக்கு உதவியா இருக்கு. ஒன்றுமன் கிட்ட இருக்கிற பால் எந்த அளவுக்கு கூர்மையானதுன்னா அணுக்கல்ல இருக்கிற எலக்ட்ரான இந்த வாளை வச்சு துண்டு துண்டா வெட்ட முடியும். அப்போ ஒன்றுமன் கிட்ட இருக்கிற அந்த வாள் எந்த அளவுக்கு கூர்மையானது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஒன்றுமன் கிட்ட என்னதான் இது மாதிரியான சூப்பர் பவர்ஸ்லாம் இருந்தாலும் ஒன்றுமனால சீகலுக்கு எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? ஒன்றுமன் எப்படி டிசி யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸா இருந்துட்டு இருக்காங்களோ அது மாதிரி இந்த பக்கம் மார்வெல் யூனிவர்ஸ்ல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்ல சீகலுக்கும் ஒரு இடம் இருக்கு. சீகலுக்கு கிட்ட என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஹல்க் கிட்ட இருக்கிற மாதிரியான சூப்பர் பவர்ஸ் தான் சீகலுக்கு கிட்ட இருக்கு. சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், டியூரபிலிட்டி, ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர், ரீஜெனரேஷன், டெலிபேத்திக் இம்யூனிட்டி. சீகலுக்கு கிட்ட சக்தி வாய்ந்த சூப்பர் பவர்ல ஒன்னா இருக்கிற ஹீலிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால சீகலுக்கு என்னதான் கடுமையா தாக்குனாலும் அதனால சீகலுக்கு என்னதான் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் அதனால ஏற்பட்ட பயங்கரமான காயங்களா இருந்தாலும் சீகலுக்கால கூடிய சீக்கிரமே தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துட முடியும். சீகலுக்கு கிட்ட டெட்பூல் அண்ட் வுல்வரீன் கிட்ட இருக்கிற மாதிரியான ஹீலிங் ஃபேக்டர் இல்லைன்னா கூட எப்பேற்பட்ட பாதிப்பா இருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து சீகலுக்கால கூடிய சீக்கிரமே தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துட முடியும். எம்சியூல சீகலுக்கு தன்னை கட்டுப்படுத்துற ஒரு ஹல்க்னு கூப்பிட்டாலும் கூட ஹல்க் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஆபத்தான ஒருத்தரா இருக்காரோ அதே மாதிரி சீகலுக்கும் ஒரு ஆபத்தான ஒருத்தர தான் இருக்காங்க. ஹல்க் கோவப்பட்டா எப்படி தன்னோட கோவத்தால ஒரு மிருகமா மாற ஆரம்பிக்கிறாரோ அது மாதிரி சீகல்காலையும் அவங்களோட கோவத்தால ஹல்க் மாதிரியே ஒரு வெறி பிடிச்ச மிருகமா மாற முடியும். ஒரு தடவை சீகலுக்கு தன்னோட கோவத்தால தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து அவெஞ்சர்ஸ் மேன்சனை போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசன் வந்து சீகலுக்கு தடுக்க முயற்சி பண்ணும்போது சீகலுக்கு அப்படியே அவங்க முன்னாடி இருந்த விஷனை பிடிச்சி அப்படியே ரெண்டு துண்டா பிச்சு போட்டுறாங்க. விஷன் அப்படியே அந்த இடத்துல இறந்தே போயிடுறாரு. ஹல்க் கோவப்பட்டு மிருகமா மாறினார்னா எந்த அளவுக்கு ஆபத்தான ஒருத்தரா இருப்பாரோ அதே மாதிரி சீகலுக்கும் ஒரு ஆபத்தான ஒருத்தரா தான் இருப்பாங்க. ஃபைனலா ஒன்றுமன் விசஸ் சீகலுக்கு அப்படின்ற ஃபைட்ல யார் தான் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமன் சீகலுக்கு பல வழிகளை டெஃபீட் பண்ற மாதிரி செயல்பட்டாலும் அதை விட இங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா அவங்களோட சண்டையை ஈஸியாவும் சீக்கிரமாவும் முடிச்சிட முடியாது. ஒன்றுமன் என்னதான் வலிமையானவங்களா இருந்தாலும் சீகலுக்கு டெஃபீட் பண்ற அளவுக்கு சீகலுக்கு கிட்ட இருக்கிற வலிமையை விட ஒன்றுமன் கிட்ட இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதனால ஒன்றுமன் சீகலுக்கு டெஃபீட் பண்றது அப்படின்றது ஒன்றுமனுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். ஆனா அதே மாதிரி சீகலுக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஒன்றுமன் விசஸ் சீகலுக்கு அப்படின்ற ஃபைட்ல சீகலுக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.